பேசலாம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் இணைந்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. வணக்கம் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். நம்ம நீதிமன்ற தீர்ப்பு, பொதுக்குழு கூட்டம், ஒற்றை தலைமை தேர்வு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருந்த நிலையில சில விரும்பத்தகாத எதிர்பாராத சம்பவங்கள்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. எப்படி பார்க்கறீங்க அஇஅதிமுகவினுடைய தற்போதைய நிலை? முதல்ல ஓபிஎஸ் கைப்பற்றி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு கட்சியை கைப்பற்றுவது என்பது ஒரு கட்டடத்தை கைப்பற்றுவது அல்ல. ஓபிஎஸ்னால பொதுக்குழு உறுப்பினருடைய மனதை வெல்ல முடியல. கிட்டத்தட்ட 2665 பொதுக்குழு உறுப்பினர்கள், 2442 உறுப்பினர்கள் இபிஎஸ்க்கு ஆதரவா இருக்காங்க. அதே போல இப்ப இருக்க பொதுக்குழுல வர இருக்கக்கூடிய தீர்மானத்துல 5 இல்லாட்டி 6வதோ என்னன்னா, பொதுச் செயலர் பதவி உருவாக்கி அதை ஏற்கனவே இருந்த அந்த விதியின்படி தொண்டர்களால தேர்தல் நடத்தி தொண்டர்களால் தேர்வு செய்யப்படுவது அப்படின்னு தான் இருக்கு. இப்ப உண்மையிலேயே ஓபிஎஸ் கட்சியை கைப்பற்றணும்னு நினைச்சா இதற்கு இணங்கி அவரே பொதுச் செயலர் பதவிக்கு போட்டியிடலாமே. போட்டியிட்டு தொண்டர்களின் மனதை வென்று கட்சியை கைப்பற்றட்டும். எதுக்கு கட்டடத்தை கைப்பற்றி என்ன ஆக போகுது? கட்டடத்துக்குள்ளேயே கட்சி இருக்கு, இந்த கட்டடத்துக்கு வெளியில கட்சியை நடத்த முடியாதா? அவர் ஏற்கனவே முழுக்க கட்சிக்குள்ள செல்வாக்கை 100% இழந்து விட்டார். கட்சிக்குள்ள செல்வாக்கை இழந்து விட்ட நிலையில தான் அவர் கோர்ட்டா அலைஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப காலத்துக்கு இந்த கோர்ட்டுகளோ நீதிமன்றம் காப்பாற்றி கொண்டே இருக்க முடியாது. இதே போலத்தான் இதுக்கு முன்னால கோர்ட்டை நம்பிய ஒரு பெரும் பயணத்தை, அரசியல் பயணத்தை டிடிவி தினகரன் தொடங்கினார். இன்னைக்கு அரசியல் அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்சிக்குள்ள நீங்க நிலை பெற்று இருக்கணும்னா கட்சிக்குள்ள செல்வாக்கு இருக்கணும். கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரும் உங்க பின்னால இருக்கணும். பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இருக்கணும். கட்சியை டோட்டலா அவர் லூஸ் பண்ணிட்டாரு. இல்லாட்டி கட்சி அவரை கைவிட்டு விட்டது. இன்னைக்கு கோர்ட்டு இப்ப ஆக்சுவலா பாருங்க, தீர்ப்பு வர்றதுக்கு கொஞ்சம் சில நிமிடங்களுக்கு முன்னால, சில மணி நேரத்துக்கு முன்னால அவர் ஒரு சீனை கிரியேட் பண்றாரு. என்ன காரணம்? இது யாருக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தம்? இது நீதிபதிக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தம். இதுக்கு முன்னால என்ன ஏன் நேற்றுக்கு நைட்டு கூட போக வேண்டியதானே? முந்தா நேற்றுக்கு நைட்டு கூட போக வேண்டியது. 2 வேளை தீர்ப்பே இல்லாம சனிங்க சுமாத்தானே இருக்குது. கரெக்டா 9 மணிக்கு தீர்ப்புனா அதுக்கு முன்னால ஏன் ஒரு சீனை கிரியேட் பண்ணுகிறாரு ஓபிஎஸ்? இது ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு போவதற்கு தகுதியோ அல்லது உரிமையோ இல்லையா? போவதற்கு உரிமை உண்டு. கைப்பற்றினாங்கிற வார்த்தையை சொல்லிட்டு இருக்கீங்களா, அதுக்காக சொல்றேன். நீங்க போய் உட்காரலாம். நீங்க ஸ்ரீனிவாஸ் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அஇஅதிமுக பொதுக்குழுவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 9 மணிக்கு தீர்ப்பளிக்கப்படும் என்று தனி நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி அறிவித்திருந்த நிலையில் தற்போது தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. அஇஅதிமுக பொதுக்குழு நடத்துவதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை. அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டத்தை நடத்தலாம் என்கிற தீர்ப்பு, உயர்நீதிமன்ற அனுமதி உத்தரவு தற்போது வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமான பரபரப்பான அரசியல் திருப்பங்கள் நிறைந்த அஇஅதிமுகவினுடைய நகர்வுகளில் மிக முக்கியமானது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் வானகரம் ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தில் இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு பல்வேறு சட்ட பிரிவுகளை மேற்கோள் காட்டி பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரியிருந்த நிலையில் தற்போது அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வானகரம் ஸ்ரீ வாரு வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. 16 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றுவதற்காக பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுச் செயலாளர் தேர்வு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இதில் பார்க்கப்படுகிறது. பொதுக்குழுவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற நிலையில் பல்வேறு திருப்பங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் நீதிமன்ற தீர்ப்பு வருகிற அதே நேரத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் காத்திருக்கிறார் ஓபிஎஸ். தீர்ப்பு குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, இந்த ஒரு முக்கியமான வழக்கு, அனைவரும் எதிர்பார்த்த வழக்கில் இன்று காலை 9 மணிக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி இந்த ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளார். அவர் தீர்ப்பை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தற்போது படித்தார். அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பான்மையினர் ஜூலை 11 இன்றைய தினம் பொதுக்குழு நடத்த வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே சட்ட விதிகளில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதை இபிஎஸ் தரப்பிலிருந்து வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற உட்கட்சி பிரச்சனை தொடர்பான விஷயங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று ஏற்கனவே தான் உத்தரவு பிறப்பித்திருந்தேன். அதன் அடிப்படையில் அதிமுகவில் உள்ள பெரும்பான்மையுடைய கோரிக்கை தான் தற்போது எடுத்துக்கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் தற்போது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே இன்று காலை ஏற்கனவே திட்டமிட்டபடி
பொதுக்குழு கூட்டத்தை நடத்திக் கொள்ளலாம். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது போல சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடத்த வேண்டும் என்ற ஒரு பரபரப்பான தீர்ப்பை தற்போது கிருஷ்ணன் ராமசாமி வழங்கியுள்ளார். பாலா.